ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ப்ரான் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ப்ரான் 65 வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ப்ரான் 65 எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி ஒயிட் ப்ரான்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ப்ரான்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். அடுத்து தான் இப்போ நம்ம ப்ரான் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அடுத்து தான் இதில் நான் காரத்துக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அடுத்து தான் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இது ப்ரானோட ரா ஸ்மெல்லை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஃபுட் கலர், இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க. இது சேர்த்துனா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். அப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர். அப்புறம் நான் 1 முட்டையை கலக்கி வச்சுருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக உப்பெல்லாம் நல்லா கலந்துடட்டும். அதுக்கப்புறமா மீதி முட்டையும் இதில் ஊற்றி நல்லா திக்காக கிரேவி மாதிரி கரைச்சிக்கணுங்க. பாருங்கள், இப்போ நான் மீதி முட்டையும் ஊற்றிட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி திக்காக வந்துடுங்க. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இறால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து தான் இதை நம்ம மேரினேட் பண்ணுவோங்க. இதை வந்து நம்ம 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இறாலில் மசாலா ஃபுல்லாக நல்லா ஒட்டியிருக்குங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை வரிசையாக போட ஆரம்பிங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இறால் வந்து ஒன்றோட ஒன்று சுத்தமாக ஒட்டாதுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ நான் ஸ்டிக்கியாக இருக்குது. இதை 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. ஏன்னா இறால் நம்ம இப்போ தான் வேக வைக்கிறோம் இல்லைங்களா? கலர் நல்லா மாறி இந்த மாதிரி வந்து இறால் சுருண்டதுக்கப்புறமா ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரான் 65 தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.